என்னம்மா மேக்னா இது? உன் அன்புக்கு ஒரு அளவே இல்லையா? இதனால உனக்கு அப்படி என்னதான் கிடைக்க போகுது? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தவங்க மேல நம்ம வைக்கிறது தான் உண்மையான அன்பு. தமிழ் இப்போ வெளியே இருக்கார்ல, அது போதும். அவர் ஜெயிலுக்கு வந்துட்டா அதை வச்சு அவர் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலான்னு அந்த அர்ஜுன் பிளான் பண்ணிருக்கான். தமிழ் இதுல தோக்கக்கூடாது, அதை நடக்க விடக்கூடாதுன்னு தான் நான் ஏத்துக்கிட்டு உள்ள வந்தேன். அவர் என்ன சேவ் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ் மேல இருக்கிற காதல தான் இவங்க இதெல்லாம் பண்றாங்க. அவங்க மனசுலயும் தேவையில்லாம இப்ப ஆசை வளர்ற அளவுக்கு விட்டுட்டோமே. கடவுளே, என்ன செய்ய போறேன்? மேக்னா, வாங்க ஏம்பா தமிழ். இது உனக்கே நியாயமா இருக்கா? உன் குடும்ப சண்டையில எங்க வீட்டு பொண்ணு ஜெயிலுக்கு போற மாதிரி வச்சுட்ட. மாமா, அவரை திட்டாதீங்க ப்ளீஸ். நீ இரு பாப்பா. உன்னை நம்பி தானே எங்க பொண்ணை இங்க விட்டு போனோம். இவ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட். இவளை பார்த்தா இண்டஸ்ட்ரியே பயப்படும். இன்னைக்கு உன்னால அவளோட கௌரவம் போச்சு. உனக்காக இவ ஜெயிலுக்கு போனோமா? மாமா ப்ளீஸ், தமிழ் கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. மேகனா, விடுங்க. அவர் திட்டட்டும். உங்களை இந்த நிலைமையில் என்னாலே பார்க்க முடியல. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். உங்களை பழைய ஏத்துக்க நான் விட்டுறக்கூடாது. சாரி சார். தமிழ் ப்ளீஸ், நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா நீங்க எனக்காக இதை பண்ணிருக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் தமிழ், ஃபீல் பண்ணாதீங்க. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தமிழ் வக்கீல் கிட்ட பேசிட்டாரு. கண்டிப்பா உங்களை வெளியேற்றலான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ், உங்களை தோக்கடிக்கிறதுக்காக தான் அர்ஜுன் இப்படி பண்ணியிருக்கான். அவன் முன்னாடி நீங்க ஜெயிக்கணும். அதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். அவன் என்ன நடக்கக்கூடாது. சரி, கம்பெனியில ரீஓபன் வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு? மேடம், நாளைக்கு மறுநாள் தான் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு தேதி குறிச்சோம். ஆனா வீட்டில் டேட்டு தள்ளி வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இல்ல, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம். அப்புறம் அந்த அர்ஜுன் ஜெயிச்சிருவான். பிளான்ல எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. அந்த நாள்ல கண்டிப்பா கம்பெனி ஓபன் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நடக்கும் மேகனா. நீங்களே வந்து விலைக்கேற்றி வச்சு ஆரம்பிச்சு வைப்பீங்க. அதான் உங்களால உள்ள இருக்காளே, அப்புறம் எப்படி ஃபங்க்ஷனுக்கு வருவா? நாளை கோர்ட்டு கேஸ் வருது. கண்டிப்பா நான் மேகனா வெளியே எடுத்துருவேன். என்ன நம்புங்க. ஐ ட்ரஸ்ட் யூ தமிழ். ஏன்பா சாட்சி ஆதாரம் எல்லாம் அவளுக்கு எதிரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி முடியும்? மேக்னா, நமக்கு தெரிஞ்ச மினிஸ்டர்ட்டையும் பேச ட்ரை பண்ணுமா? அவரும் இந்த நியூஸ் தெரிஞ்சு என்ன அவாய்ட் பண்றாரு. அநேகமா உனக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் அவார்டு கூட கிடைக்கிறது கஷ்டம்தான்.